Hello everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப்பில் நீங்கள் ஏதாவது எஸ்ஐபி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். வித்ட்ராவல் கிடையாது, எஸ்ஐபியை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க ஏஞ்சல் ஒன் ஆப்பில். கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் போர்ட்ஃபோலியோ இருக்கும். போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா மேலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓவர்வியூ, எக்யூட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போயிட்டு எந்த ஃபண்டோட எஸ்ஐபி நீங்கள் கேன்சல் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி பேஜ் வந்துடும், இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் எஸ்ஐபிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அமௌண்ட் இருக்கும், நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், புது பேஜ் வரும், எஸ்ஐபி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேஜ் தான் உங்களுக்கு எடிட் பண்ணுற பேஜ். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், உங்களுக்கு எஸ்ஐபியை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை எஸ்ஐபி ஸ்கிப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே கேன்சல் ஆப்ஷனும் இருக்கும். எனக்கு ஸ்கிப் ஆப்ஷன் வரல, ஏன் அப்படின்னா நான் அடுத்த மாதம் எஸ்ஐபியை ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு அது டிம் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரெண்டாவது கேன்சல் எஸ்ஐபின்னு லாஸ்ட்டாக இருக்கா, கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு கேன்சலேஷனுக்காக வரும். இதில் பாருங்கள், வாண்ட் டு வித்ரா, அதாவது பணத்தை வித்ட்ராவல் பண்ணுமான்னு கேட்குது. வேணும்னா நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். டேட்டை மாற்றணும், அமௌண்ட்டை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இல்லை வாண்ட் அ பிரேக் ஃப்ரம் இன்வெஸ்டிங், கொஞ்ச நாள் நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை நான் வேறு எஸ்ஐபி போட்டிருக்கேன், இதில் இப்போதைக்கு பணம் போட வேணாம், அப்படியே போட்ட வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்ன கொடுக்க போகிறேன்னா வாண்ட் அ பிரேக் ஃப்ரம் இன்வெஸ்டிங் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ஆர் யூ ஷுர் அப்படின்னு கேட்குது. என்ன கேட்குதுன்னா இன்ஸ்டால்மெண்ட், அடுத்த மாதம் பணத்தை கட்டாமல் நீங்கள் நிறுத்திக்கிறீங்களா அடுத்த மாதம் மட்டும், இல்லை மொத்தமாக எஸ்ஐபியே மொத்தமாக கேன்சல் பண்ணுறீங்களான்னு மறுபடியும் கேட்குது. உங்கள் சாய்ஸ் தான். கேன்சல் எஸ்ஐபி கொடுக்குறேன். எஸ்ஐபி கேன்சல்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியை நீங்கள் சிம்பிளாக கேன்சல் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.